அப்போ கண்டிப்பா அவர் மேல வந்து கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்படலாம். சரிங்க சார். இப்ப வந்து கடன் வசூல் பண்றதுக்கு லீகல் நோட்டீஸ தாண்டி வேற என்னென்ன வழி இருக்குது சார்? லீகல் நோட்டீஸ் தான் ஒரே வழி. லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். அதுக்குண்டான ஆவணங்கள் வந்து அதுல எது எது இருக்கோ அதெல்லாம் வச்சு நம்ம கேஸ் ஃபைல் பண்ணணும். அப்புறம் அவருடைய சொத்துக்கள் இருந்தா அந்த சொத்துக்களை பறிமுதல் பண்ணலாம். இல்ல பேங்க் டெபாசிட்ஸ் அந்த மாதிரி இருந்தா அதை அட்டாச் பண்ணலாம். நிறைய விஷயங்களை வந்து செய்ய முடியும். செய்ய முடியும், ஆனா அது கொஞ்சம் தாமதமாகும், அவ்வளவுதான். இது வந்து இப்ப இந்த மாதிரி அழைச்சிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு பதிலு ஒரு கண்டிப்பா 1 வருஷமோ 2 வருஷமோ ஆகும். ஆனா வசூல் அது கண்டிப்பா அது கிடைச்சிரும் அவர்கிட்ட பணம் இருந்தால். ஓகே. ஆனா இத மாதிரி அத்துமீறி தகராறு பண்ணி அவங்களை அசிங்கப்படுத்தி பணம் வாங்குறதுன்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்ல, சட்டப்படி அது தப்பு. இப்ப பாதிக்கப்பட்டவங்க வந்து 100க்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாமா சார்? 100% 100க்கு தான் பண்ணணும். அவங்க 100க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சட்டம் ஒழுங்க வந்து இவங்க குலைக்கிறாங்கன்னு சொல்லி 100 100க்கு கண்டிப்பா ஃபோன் பண்ணா கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுப்பாங்க.